நம்ம வெள்ளக்காரதுறையை கண்ணை மூடிட்டு நம்பிட்டு வந்ததுக்கு நம்மள ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு வந்து நிறுத்திருக்காரு. அதுதான் இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலைக்கு வந்தோடனே எனக்கு ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் ஒர்க் ஆச்சு. நம்ம கொல்லிமலைக்கு சீக்கிரமா வந்துட்டோம். இதே வேகத்தோட நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போனா எப்படி இருக்கும் தெரியல. அட கூட்டமே இருக்காது, நம்ம மட்டும் போய் ஜாலியாக குளிச்சு ஜாலியாக வரலான்ற ஒரு மாஸ்டர் பிளானை சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பி வந்து பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து அர்ப்பளீஸ்வரர் கோயிலில் ஏதோ விசேஷம் போல. நாமக்கல்ல இருக்க மொத்த கூட்டமே அங்கதான் இருந்துச்சு. சரி கூட்டம் இருந்தா என்ன, வாங்கஜின்னு டிக்கெட் எடுத்துட்டு அந்த 1300 ஸ்டெப்பை பறந்து பாஞ்சி போய் கீழே நின்று பார்த்தா இந்த பிரமிக்கிற அழகை பாருங்களேன், என்னமா இருக்கு தெரியுமா? இதை தூரமா நின்று பார்த்தா மட்டும் பத்தாது, கண்டிப்பா இறங்கி ஆட்டம் போட்டே அவரும் நாங்களும் உடனே இறங்கிட்டோம். உண்மையா சொல்றேன், நான் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ்லயே இது ரொம்பவே சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். இதை நீங்க வீடியோல பாக்குறதோட நேர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இந்த ஆகாய கங்கை எவ்வளவு சூப்பரா இருக்குன்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நாங்க அந்த மாதிரிதான் இந்த ஆகாய கங்கையில இறங்கி அதோட பிரமிக்கிற அழகுல நாங்க ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ அதுக்கப்புறமே ஒரு பெரிய ஆப்பு வந்து நம்மளை அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமா மேலே ஏறலான்னு பார்த்தா இந்த 1300 ஸ்டெப்பு திணற ஏறணும். பழிக்காம மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது.